ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதுக்கு நம்ம எதையும் வதக்கணும் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தாலே நமக்கு ரெடி ஆகிடும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு மாவு ஜவரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நைலான் ஜவரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம இதில் எதையும் வதக்க வேண்டாங்க, எல்லா பொருளையும் அப்படியே சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். இது கூடவே 2 தக்காளி பொடியை நறுக்கினது, 1 கேரட் தோல் சிவி பொடியை நறுக்கினது, 5 பீன்ஸ் பொடியை நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணினது, ஒரு 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. நம்ம இன்றைக்கி 1/2 கப் ஜவரிசி 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். மொத்தமாக 1 கப்புங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு மிதமான தீயில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நமக்கு அடிப்பிடிக்கவும் இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு லைட்டாக மசிச்சுக்கோங்க. ரொம்ப குழைய மசிக்கக்கூடாது. ஒன்றும் பதியமாக இதை மசிச்சு விட்டுக்கோங்க, நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு, ஒன்றும் பாதியமாக மசிஞ்சிருக்கு. அந்த ஜவ்வரிசி மசியாமல் அப்படியே தாங்க இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் உருகினதும் இதில் 1 கையளவுக்கு முந்திரி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கங்க. பாருங்கள் சீரகம் பொரிஞ்சு முந்திரி பருப்பு நல்லா செவந்துருக்கு. இப்போ இதை அப்படியே கிச்சடியில் சேர்த்துருங்க. கூடவே 1 கையளவுக்கு பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சுட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.